ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, ரியல் வேர்ல்டு மிஷின் லேர்னிங் ப்ராஜெக்ட் எப்படி ஒர்க் பண்ணணும், அதை எப்படி பில்ட் பண்ணணும்னு பார்க்க போகிறோம். என்னென்னா அதோட ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதோட ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, people want to know the price of a house before building a selling based on its features. அதோட ஃபீச்சர்ஸ் பற்றி அது அந்த ஹவுஸோட விலை எவ்வளோ போகும் அப்படின்ட்டு தான் நம்ம இதை வந்து பார்க்க போகிறோம். ஏரியாஸ், பெட்ரூம்ஸ் அண்ட் பாத்ரூம்ஸ் இதுதான் இன்புட் டேட்டா. இந்த இன்புட் டேட்டாவை வச்சு தான் நம்ம வந்து ப்ரைஸ் வந்து எப்படி வரும் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணுறோம். இந்த லீனியர் ரிகர்ஷன் வந்து இந்த ப்ராப்ளம்க்கு ஏன் யூஸ் பண்ணுறோன்னா, இதோட அவுட்புட் வந்து கண்டினியூஸ் வேல்யூஸாக வரப்போகுது. அதனால தான் இந்த மாடலுக்கு இந்த ப்ராப்ளம்க்கு வந்து லீனியர் ரிகர்ஷன் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, அடுத்து வந்து கோடிங் பார்ட்டு போயிடலாம். From sklearn import train test split pandas PD matplotlib as PLG linear regression r2score accuracy. இந்த ட்ரெயின் டெஸ்ட் ஸ்ப்ளிட் வந்து எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்னா, நம்ம வந்து நம்மளோட டேட்டா வந்து ட்ரெயின் பண்ண போகிறோம். அதுக்காக இந்த யூஸ் பண்ண போகிறோம். பிடி வந்து டேட்டா அனாலிசிஸ் பார்ட், EDA ப்ராசஸ்க்காக யூஸ் பண்ண போகிறோம். அப்படி வந்து மேட்ப்ளாட்லிப் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோன்னா, சும்மா லைட்டாக சின்ன விஷுவலைசேஷனுக்காக யூஸ் பண்ணுவோம். அப்புறம் வந்து லீனியர் ரிகர்ஷன் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோன்னா, அதுதான் மாடல். ஓகே, R2 ஸ்கோர், அக்யூரசி ஸ்கோர். பிடி ரீட் CSV நம்மளோட ஃபைல் பார்த்த வந்து பிடின்ற ஒரு இதில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கிறோம். அதாவது பிடி ரீட் CSVன்றது வந்து ஒன்று, அதில் வந்து நம்மளோட ஃபைல் பார்த்து கொடுத்துட்டோம். இப்போ வந்து நம்மளோட ஃபைல் வந்து எதில் ஸ்டோர் ஆகிருக்குன்னா DFல ஸ்டோர் ஆகிருக்குது. DF யூஸ் பண்ணி நம்ம வந்து என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். DF டெய்ல்னா வச்சுக்கோங்க, DF ஃபஸ்ட்டு 5 பார்ட் பிரிண்ட் பண்ணுறது, லாஸ்ட்டு 5 பார்ட் பிரிண்ட் பண்ணுறது. இதில் வந்து நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னா, ஜஸ்ட் ஏரியா ஸ்கொயர் ஃபீட் அப்படின்றத மட்டும் நான் வந்து பிரிண்ட் பண்ணிக்கிறேன். அதில் இருக்கிறது எல்லாமே பிரிண்ட் ஆகிடுது. அப்புறம் DF காலம்ஸில் வந்து என்ன பிரிண்ட் ஆகுதுன்னா, அதோட காலமில் என்னென்ன இருக்குது, ஏரியா ஸ்கொயர் ஃபீட், பெட்ரூம்ஸ் அண்ட் பாத்ரூம்ஸ் ப்ரைஸஸ்லாம் இருக்குது. அதனால் அது பிரிண்ட் ஆகிருக்கு. DF இன்ஃபோவில் வந்து என்ன இருக்க போகுதுன்னா, இன்ஃபர்மேஷன், அதில் என்னென்ன நல் கேரக்டர் இருக்குது, என்ன டைப்னா டேட்டா டைப், டிஸ்கிரைப், அடுத்து வந்து DF.describe வந்து என்ன இருக்குன்னா, கவுண்ட், மீன், ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், மினி, மேக்ஸ் இதெல்லாம் பிரிண்ட் ஆக போகுது. அடுத்து வந்து ஏதாவது நல் கேரக்டர் இருக்குதான்னு பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து என்ன சின்டாக்ஸ்னால், DF.isNullSum. இதுலேயுமே எதுவுமே பார்க்கல, எல்லாமே 0 தான் இருக்குது. 0ன்னு இருந்தால் அதில் வந்து எந்த நல் கேரக்டர் இல்லை, எந்த ப்ராப்ளமும் இல்லை, நம்ம வந்து மாடல் பில்ட் பண்ணிடலாம். அடுத்து வந்து ஜஸ்ட்டு வந்து நான் சின்னதாக ஒரு DFன்னு பிரிண்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து DF.dropIn. இது வந்து ஏன் நான் இதுக்கு யூஸ் பண்ணேன், எந்த நல் கேரக்டருமே இல்லை, இது யூஸ் பண்ணாதும் ஒன்று தான். இது சின்டாக்ஸ் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக மட்டும்தான் நான் இது வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இதில் வந்து எதாவது நல் கேரக்டர் இருந்துச்சுன்னா இது வந்து அப்படியே அந்த ரோவே டெலீட் பண்ணிடும். ஓகே, அதுக்கு தான் இது யூஸ் பண்ணுறோம். அடுத்து வந்து ஹெட்டு வந்து மறுபடியும் ஃபஸ்ட்டு ஃபைனல் நான் வந்து சின்ன விஷுவலைசேஷனுக்காக யூஸ் பண்ணிக்கிறேன். ஏரியா ஸ்கொயர் ஃபீட் ப்ரைஸ்க்கு, அப்புறம் வந்து பெட்ரூம்ஸ் ப்ரைஸ் அதுக்கெலாம் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து பாத்ரூம் ப்ரைஸ்க்காக சின்ன விஷுவலைசேஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து இங்கே தான் நம்மளோட மெயின் பார்ட், மாடல் பில்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து எக்ஸில் வந்து ஏரியா ஸ்கொயர் ஃபீட், பெட்ரூம், பாத்ரூம் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஒயில் வந்து வெறும் ப்ரைஸ்ன்றதை மட்டும் தான் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். இதில் வந்து நம்மளோட மாடலை ட்ரெயின் பண்ணியிருக்கிறோம். அப்புறம் வந்து ஒரு சின்னதாக மாடல் ட்ரெயின் பண்ணிக்கிறோம். இங்கே தான் நம்மளோட மாடல் பில்ட் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து சின்னதாக நம்மளே ஒரு இதை போட்டு ஒரு இதை ப்ரெடிக்ட் பண்ணிக்கிறோம். 1200 ஸ்கொயர் ஃபீட்டு, 3 பெட்ரூமு, 2 பாத்ரூம், அப்படி ஒரு வீடு இருந்தால் எனக்கு வந்து எவ்வளோ ப்ரைஸ் வரும் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணி கொடு அப்படின்னா, இது வந்து கொடுக்குது. எவ்வளோனா 58,58,793 rupees இப்படி தான் இருக்குது. இந்த வீடியோவில் வந்து நீங்கள் நிறையா கற்றுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, we will see on next video.